மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல். சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். இந்த ஆலோசனையில் ராமதாஸ் அவர்களோடு யார் யாரெல்லாம் பங்கெடுத்திருக்கிறார்கள், இதோட அவுட்கம் நம்ம எப்போ எதிர்பார்க்கலாம்? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் பார்த்திபன். சட்டப்பேரவை தேர்தலில் ராமதாசுடைய நிலைப்பாடு என்ன இருக்கும் அப்படின்னு ஒரு தெரியாத சூழல் தற்போது வரை நீடிக்கிறது. ஏற்கனவே அவர் செய்தியாளர்களை சந்தித்த போது 28ஆம் தேதிக்குள்ளாக முடிவு எடுக்கப்படும் என்றும் திராவிட கட்சியுடன் தான் கூட்டணி என்ற ஒரு தகவலையும் ராமதாஸ் தெரிவித்திருந்தார். ஆனால் 28ஆம் தேதி கடந்து மார்ச் பிறந்து ஒரு வாரம் கடந்து விட்ட ஒரு சூழலில் தற்போது வரை ராமதாஸ் எந்த அணியில் இடம்பெறப் போகிறார், அவர் முடிவு என்னவாக இருக்க போகிறது என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இப்படிப்பட்ட சூழலில் தான் தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாசுடைய தலைமையில நிர்வாக குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இதில் கட்சியினுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று பல்வேறு முக்கியமான ஒரு 35 தொகுதிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் இணைவதற்கு அன்புமணி கடும் எதிர்ப்பு என்று ஏற்கனவே தகவல் வெளியானது. அதே போன்று திமுக அணியில் இடம்பெறுவதற்கு திருமாவளவன் எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியாகி இருந்தன. இதன் காரணமாக 2 அணியிலும் இடம்பெற முடியாத ஒரு சூழலில் தற்போது விஜய் கட்சியோடு இணைந்து தேர்தலை சந்திக்கலாமா என்பது குறித்து ராமதாஸ் அந்த நிர்வாகிகளோடு ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. கடந்த வாரமே விஜய் அணியுடன் சேர்ந்து தேர்தலை ராமதாஸ் சந்திப்பார் என்று தகவல்கள் வெளியான நிலையில் தற்போது அது குறித்து ஒரு இறுதி முடிவு எடுப்பதற்காகத்தான் நிர்வாகிகளோடு ராமதாஸ் ஆலோசனை நடத்தி வருகிறார். இந்த கூட்டத்திற்கு பிறகு ராமதாசுடைய முடிவு என்ன, செய்தியாளர்களை சந்தித்து என்ன தகவல்களை தெரிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. பார்த்திபன், நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. மகளிர் தினத்தை முன்னிட்டு சிறப்பு கலந்தாய்வு. வீட்டிலிருந்து தொழில் தொடங்குவது எப்படி என்பது குறித்து கலந்துரையாடல்.